ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுகா சதுப்பேரிபாளையம் கிராம வேளாண்மையாளர் டி மணிவண்ணன் அவர்கள் தரும் யோசனைகள். நான் முதல்லலாம் சராசரியாக ஒரு 40 வருஷமாக இந்த விவசாயத்தில் அனுபவம். நிறைய பிரச்சனைகள், நிறைய வரவு செலவுகள்லாம் நிறைய பார்த்துக்கிறேன். முதல்லலாம் அதிகபட்சமாக நஷ்டத்தை தான் சந்தித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷமாக ஒருங்கிணைந்த பண்ணையமாக கொண்டு வந்தேன். ஒருங்கிணைந்த பண்ணையாக கொண்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய லாபம் கிடச்சிது. அதில் ஒரு ஆரோக்கியமான ஒரு விவசாயம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அதையே இன்னும் மேலும் டெவலப் பண்ணேன். அந்த டெவலப் பண்ணும்போது தான் அதில் நிறைய அறிவுரைகள்லாம் தேவைப்பட்டுச்சு. அப்போ நம்ம திருவண்ணாமலை கேவிகே அண்டு தோட்டக்கலை, அதுக்கப்புறம் டிவிஎஸ்ஸு, அப்புறம் திருவண்ணாமலை கலசப்பாக்கம் பாரம்பரிய விதைகள் மையம், இந்த மாதிரி இடத்துக்குலாம் நிறைய போகும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை அடுத்த கட்ட டெவலப்புக்கு அதை கொண்டு போகும்போது நிறைய லாபமாக இருந்தது. அதை இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்க்கிறோம். இந்த விஷயங்களை நம்ம அப்படியே ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, நம்ம கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி செஞ்சுக்கினே வரோம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே நான் ஒருங்கிணைந்த பண்ணது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ பண்ணுறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் எதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். எதெல்லாம் பிரச்சனை இல்லாத வருது, அதிகபட்சமான லாபம் வர்றது, அதே சமயம் நல்ல பொருளாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வாண்டட் பொருளாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அந்த சேஞ்சப்பில் கொண்டு வரோம். அப்போ தான் நமக்கு அது இன்னும் நிறைய லாபமாக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பொருள்கள் தயாரிக்கிற பொருளெல்லாம் நாமளே விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். அப்போ தான் இதில் நிறைய லாபம் கிடைக்கும். அப்போது அது நமக்கு விவசாயத்தில் ஒரு நல்ல ஒரு கணிசமான லாபமாக அமைஞ்சு போகுது. இதுதான் அதில் இருக்கிற உண்மை. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு சொன்னால், முதல்ல கால்நடைகள் பண்ணுறோம். இந்த கால்நடைகள் ஆடு, மாடு, கோழி, வாத்து, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு சூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் ஏற்றுவோம், கொஞ்சம் இறக்கிக்குவோம். ஒரு சில நேரத்தில் வாண்டடாக இருக்கும், அப்போ அதை அதிகமாக செய்வோம். வாண்டட் இல்லாமல் குறைச்சிக்குவோம். இந்த கால்நடைகளில் மாடுகளில் அந்த மாதிரி ஒரு 3-4 வகை பண்ணேன். ஆடுகளில் ஒரு 5 வகை பண்ணேன். கோழிகளில் ஒரு 10 வகை பண்ணேன். வாத்துக்களில் ஒரு 5 வகை பண்ணேன். இதெல்லாம் பண்ணிக்கிறேன். தற்சமயம் என்கிட்ட நாட்டுக்கோழி சிறுவடையும் ப்ளஸ் ஃபேன்சி கோழிங்களும் இருக்குது. இந்த ஃபேன்சி கோழிக்கு அதிகமான காசு, கம்மியாக சாப்பிடும், அதிகமான காசு கொடுக்கும், ரொம்ப மனசுக்கு அழகாக இருக்கும். அதனால் இது யாரும் செய்யறது இருக்கிறதுனால நம்ம அந்த விஷயத்தை செய்கிறோம். ஃபேன்சி கோழி இது கால்நடைகளில் பண்ணக்கூடிய விஷயம். அதுக்கடுத்து வந்தீங்கன்னா பழமரங்கள் செய்கிறோம். பழமரங்களில் நம்ம மெயினாக ஒரு 35 வருஷமாக மாமரம் பண்ணுறோம். அந்த மாமரத்தில் இமாப்பசந்த் பண்ணுறோம். அது நல்லா அதிகபட்சமான காஸ்ட்டு, நல்ல லாபம் கிடைக்கிது. அது சைஸ் நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். விற்பனையில் ரொம்ப ஈஸியாகுது எங்களுக்கு. ஏன்னா அது வாண்டடாக இருக்கிறதுனால ஈஸியாகுது. நீளம் கொஞ்சம் பண்ணுறோம். நீளம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. விற்பனை கம்மியாக தான் இருக்குது. அதனால் இப்போ நீளத்தெல்லாம் குறைச்சிக்கின்னு புது வெரைட்டிகளை அதிகம் கொண்டாடுறோம். இப்போ இந்த கருப்பு மாங்காய் கஸ்தூரின்னுவாங்க, இந்த மியாசாகி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் உள்ளே இப்போ நுழைக்கிறோம். இந்த பழமரத்தில் மா, எலுமிச்சை, சாத்துக்குடி, நெல்லி, பெருநெல்லி, இதெல்லாம் பலா, இந்த மாதிரி வகைகள்லாம் மாலை பண்ணுறோம். இது மார்க்கெட்டிங்காக கொண்டாடுறோம் இந்த விஷயத்தில். இது இல்லாத நாங்கள் டெஸ்டிங்காக ஒரு 25 வகை பண்ணுறோம் பழமரங்களை. அது எல்லாம் பெரும்பாலும் அதில் வெளிநாட்டு பழமரங்களாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு வருதான்றதுக்காக ஒரு டெஸ்டிங் பண்ணுறோம். அந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணும்போது அதை தேர்ந்தெடுத்துட்டு வரத்தை தான் பிக்கப் பண்ணுறோம். அதில் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டு, அவகோடா, அப்புறம் பிளாக் செரி, ப்ளூபெரி, அப்புறம் பீனட்டு, இந்த மாதிரி வகைகள்லாம் நிறைய இருக்குது. இது ஒரு 25 வகை இருக்குது. அதில் வாட்டர் ஆப்பிள் அண்டு சாதா ஆப்பிள், மாவு ஆப்பிள், ரெட் ஆப்பிள்னுவாங்க. இது போக மலேசியன் ஆப்பிள், வெல்வெட் ஆப்பிள்ன்றாங்க. இதெல்லாம் நாங்கள் டெஸ்டிங் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் ஒரு நல்லா வருது. இப்போ அடுத்த கட்ட அதை டெவலப் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிறோம். பலாவிலே இப்போ நாங்கள் 4 வகையான பலா பயிர் வச்சுருக்கோம். அதில் 50 செடி பயிர் வச்சுருக்கிறோம். இதெல்லாம் அடவு முறையில் நிறைய கொண்டு வரோம். அதை நல்ல லாபமாக வரும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கொண்டாடுறோம். காரணம் என்னென்னா, இந்த ஒட்டு ரகம்லாம் என்ன பண்ணுது, இந்த தாய்வான் பிங்க், இந்த மாதிரி ஐட்டம்லாம் காய் சின்னதாக காய்க்குது. அப்போ விற்பனைக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் அடவுல போட்டு சின்னதாக காய்க்கக்கூடிய ரகங்களாக தேர்வு பண்ணுறோம். அதை நெருக்கமாக நடுறோம். இந்த மண்வெட்டி, பாலூர் ரகம் 1, 2லாம் பெருசாக காய்க்குது. அது விற்பனையில் நமக்கு பிரச்சனை வருது. அப்போ அது லாபம் கம்மியாக தெரியுது. அதுக்காக நாங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். பலாவில், மாவில் இந்த ஒரு மெத்தடு. நெல்லிக்காய் நாங்கள் ஹோல்சேலாக கொடுக்கும்போது ஒரு 40 ரூபா ரேட்டுக்கு கொடுக்குறோம். சில்லறையில் விற்கும்போது 50 ரூபாய்க்கு விற்கிறோம். எங்களுக்கு 50 ரூபா விற்றாலே அதிகபட்சமான லாபம். அதனால் நாங்கள் அதுவே பெரிய காசுன்ட்டு நாங்கள் 50 ரூபாய்க்கு கொடுத்துட்றோம். அது எங்களுக்கு ஒரு லாபகரமாக இருக்குது. அதுக்கடுத்து எலுமிச்சை இருக்குது. எலுமிச்சையும் எங்களுக்கு எந்த விதத்திலும் நஷ்டம் வரதில்லை. ஏன்னா அது பிரச்சனை கெடாத பொருள், எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தபடியாக சாத்துக்குடி நாங்கள் ஒரு கடந்த 25 வருஷமாக பண்ணிக்கிறோம் சாத்துக்குடி. அதில் எனக்கு அதிகபட்சமாக லாபம் இருக்குது. அது ரொம்ப தரமாகவும் இருக்குது. நம்ம அதில் நிறைய அனுபவங்கள், A to Z சாத்துக்குடியில் நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதனால் நம்ம அதை ஈஸியாக பண்ண முடியுது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை காரணம் நான் நர்சரி பண்ணுறேன். மெஸ்டு சாம்பிள் வச்சு நானே நர்சரி பண்ணுறேன்.
அந்த நர்சரி பண்ணும்போது நமக்கு அதில் அதிகபட்சமாக லாபமாக இருக்குது. நம்மளும் விவசாயிகளுக்கு வந்து குறைஞ்ச விலையில் கன்றுங்களை கொடுக்குறோம், நமக்கு தேவையை எடுத்து நம்ம அதில் பயன்படுத்திக்கிறோம். அது ஒரு பெரிய லாபமாக இருக்குது எங்களுக்கு நர்சரி. அதுக்கடுத்து கிழங்கு வகைகளில் பண்ணுறோம். கிழங்கு வகைகள் வந்து இந்த கருணைக்கிழங்கு கொஞ்சம், கொடி உருளை, அப்புறம் வெத்தலை கிழங்கில் ஒரு 4 ரகம் பண்ணுறோம். சிகப்பு, மஞ்சள், நீலம், வெள்ளை, இந்த 3 ரகங்களை பண்ணுறோம். அதிலே வந்து வெத்தலை கிழங்கில் வந்து வெளியே காய்க்கக்கூடிய ரகங்களும் இருக்குது எங்கிட்ட 2. வெளியும் காய்க்கும் உள்ளவும் காய்க்கும் அந்த மாதிரி இருக்குது. கொடி உருளையும் அப்படி தான், வெளியும் காய்க்கும் உள்ளவும் காய்க்கும். எங்கிட்ட அதிகபட்சமாக கொடி உருளையில் வந்து 1 கிலோ கூட வந்துருக்குது வெளியே காய்க்கிற உருளைக்கிழங்கில். அது ரேட்டும் நல்ல ரேட் போகுது, பொருள் வாண்டடு, மார்க்கெட் நல்லா இருக்குது. சத்துக்களும் அது அதிகன்றாங்க. அதுக்கு ரீசன் வந்து அது சூரிய ஒளியிலேருந்து எடுத்துக்கிறதுனால சத்துக்கள் அதிகம் அப்படின்ற ஒரு காரணம் சொல்கிறாங்க. அது நல்ல லாபகரமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மூலிகையில் கொஞ்சம் பண்ணுறோம். சித்தரட்டை, இந்த பேரரட்டை, இந்த கஸ்தூரி மஞ்சள், கருமஞ்சள், இதெல்லாம் மூலிகைகள் கொஞ்சம் பண்ணுறோம். இந்த மூலிகைகளை தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் எங்களுக்கு கொஞ்சம் சரியான வழி கிடைக்கல. அதாவது கேவிகேயில் நாங்கள் தொடர்பு கொண்டு இருக்கோம். அவங்க இந்த இன்காப்ஸ் ஸ்டாண்ட்காம்ஸில் நாங்கள் லிங்க் பண்ணுறோம், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நிற்கிறாங்க. அதனால் வந்து மூலிகைகளில் இன்னும் சில மூலிகைகள்லாம் இப்போ நாங்கள் டெஸ்டிங்கில் இருக்கிறோம். அதனால் இதெல்லாம் சக்ஸஸ் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலான்னு இருக்கிறோம். இதுக்கும் மேலே நாங்கள் வந்து கூட வந்து பூ பயிர் பண்ணுறோம். பூவில் எனக்கு 33 வருஷம் அனுபவம் இருக்குது. அந்த 33 வருஷம் அனுபவத்தில் பூவில் வந்து நாங்கள் பல ரகமான பூக்களை பயிர் வச்சுட்டோம். கிட்டத்தட்ட நான் நம்ம சரௌண்டிங்கில் வைக்காத பூவே இல்லை, எல்லா பூவும் பயிர் வச்சுட்டேன். நம்ம சரௌண்டிங்கில் விளையிற பூவும் இல்லை, எல்லா பூவும் பயிர் வச்சுட்டேன். இப்போ வந்து பூ பயிர் வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறேன். அதில் வித்தியாசம் பண்ணால் பன்னீர் ரோஸு, மூக்குத்தி ரோஸு, இது ஏறத்தான் எல்லோரும் பண்ணுறாங்க. அதையும் நம்ம பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் வந்து யாரும் பண்ணாத பூக்களாக பாரிஜாதம், செண்பகம், மனோரஞ்சிதம், தாமரைப்பூ, தாமரையில் என்கிட்ட 6 வகை இருக்குது. அந்த 6 வகையில் இந்த பூக்கள்லாம் நம்ம டெய்லி மார்க்கெட்டிங் பண்ணுறோம். மார்க்கெட்டிங் வந்து நம்ம ஆரணி தான் நமக்கு மெயின். ஏன்னா அதுக்கு நம்ம அருகாமையில் இருக்கிற மார்க்கெட்டிங் ஆரணி தான். ஆரணியில் டிஎஸ்ஆர்னு ஒரு ஏஜென்ட் இருக்கோம், அவருக்கு கொடுக்குறோம். அது டெய்லி பண்ணுறதுனால அதை நாமளே விற்க முடியாது. அது ஒரு மார்க்கெட்டிங் போனால் தான் அதை விற்க முடியும். அதுக்காக அது மட்டும் தான் நாங்கள் மார்க்கெட்டிங்னு போன்ற விஷயமே. மீதி பூரா நாங்களே தான் விற்றுக்கிறோம். எந்த பொருளாக இருந்தாலும், மற்ற பழங்கள், கிழங்குகள் எதுவாக இருந்தாலும் நாங்களே விற்றுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து பூக்கள் பண்ணிக்கிறோம். இதில் வந்து அதிகபட்சமான லாபம் கொடுக்கக்கூடிய பூ வந்து எங்களுக்கு வந்து இந்த பாரிஜாதம், செண்பகம், மனோரஞ்சிதம், தாழம்பூ பண்ணுறோம். தாழம்பூலாம் வந்து யாரும் பயிர் பண்ணுறதில்ல. என்கிட்ட 50 மரம் இருக்குது தாழம்பூ மரம். அது வந்து அது செடின்னுவாங்க, ஆனால் அது செடி இல்லை, ஆக்சுவலாக அது மரம் தான். அது வந்து ஒரு 200 வருஷம் வாழக்கூடிய ஒரு ரகம். அதனால் அதை வந்து இப்போ நாங்கள் அதை பயிராக கொண்டாடுறோம். ஆனால் அது வாண்டட். அதனால் அதனுடைய ரேட் வந்து சிவராத்திரியில் வந்து ஒரு பூ 1000 ரூபா போகுது. அப்புறம் வந்து வரலட்சுமி விரதத்தில் வந்து ஒரு பூ வந்து 700 ரூபா போகுது, 500 ரூபா போகுது. சாதாரண பௌர்ணமியில் வந்து ஒரு பூ 300 ரூபா போகுது. சாதாரண நாளில் ஒரு 150 ரூபா போகுது. ஆகக்கூடிய அந்த 150 ரூபா வந்தால் கூட நமக்கு எந்த செலவு இல்லை, தானாக வருது அந்த பூ. அதான் அங்கே முக்கியமான விஷயம். நாங்கள் வந்து எங்களுடைய விவசாயத்தை அடுத்த கட்டத்தில் எப்படி அதை நகர்த்துறோன்னு சொன்னால், அதாவது உழவில்லாத இனி எதிர்காலத்தில் கொண்டாடணும். அப்புறம் வந்து தண்ணி இல்லாத விவசாயத்தை கொண்டாடணும், களை எடுக்காத விவசாயத்தை கொண்டாடணும். விதை கூட ஒரு டைம் தான் போடணும், மறுபடியும் விதை போடக்கூடாது. அந்த மாதிரி என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் செலெக்ஷன் பண்ணி கொடிகள், கிழங்குகள், பழங்கள், இந்த மாதிரி பூக்கள்லாம் அப்படி கொண்டாடுறோம். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் மாறிக்கினே இருக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நான் ஒரு 2-3 காணியை ரெடி பண்ணிட்டேன். இன்னும் மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கினே இருக்கிறேன். இன்னும் ஒரு 4 வருஷத்தில் 5 வருஷத்தில் வரும்போது நான் வந்து தண்ணியில்லா விவசாயத்துக்கு போயிடுவேன். அப்போ இன்னும் அது சிறப்பாக இருக்கும், வருமானமும் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கினே இருக்கிறேன். அதுக்கு அடிப்படை வந்து காரணம் காடுகளில் யாரும் தனி பாய உள்ள, யாரும் களை வெட்டல, யாரும் எரு வெட்டல. அப்போ அங்கே காடுகளில் வந்து எல்லா பொருளும் விளையுது. பழங்கள், காய்கள், பூக்கள், கிழங்குகள் எல்லாம் விளையுது. அந்த சூழ்நிலை நாம் ஏன் உருவாக்கக்கூடாதுன்னும் போது அப்போ நம்ம பூமியை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அந்த பூமியை புரிஞ்சிக்கணும். பூமியை புரிஞ்சின ஒருபாடு நமக்கு அந்த தண்ணியில்லா விவசாயத்துக்கு அது ஒத்து வரும், களை எடுக்காத விவசாயத்துக்கு ஒத்து வரும். அதான் அங்கே இருக்கிற விஷயமே. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு கொஞ்சம் கேலித்தனமாகவும் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே நம்ம உள்ளார நம்ம உள்வாங்கி உள்ளே வந்தோம்னு சொன்னால் இதெல்லாம் அவங்களுக்கு புரியும். விவசாயிங்களுக்கு வெளியேந்து பார்க்கும்போது அது தோற்றம் தப்பாக தெரியும். இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது புரிஞ்சிக்கிற தன்மை தான் அந்த விஷயம். அதில் அப்படி அந்த சூழ்நிலை வரும்போது எங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எதுவுமே பண்ணலை இல்லையா, பண்ணாமல் எங்களுக்கு வருமானம் வரதுனால எங்களுக்கு லாபம் அது அதிகமாக இருக்கும். அதுதான் அதில் இருக்கிற மெயின் சப்ஜெக்ட்டு. அப்போ அது மாதிரி இப்போ கோயிலாம் கூட பாருங்கள், என்கிட்ட ஓப்பனில் தான் மேயும். நாங்கள் அதுக்கு தீவனம் போட மாட்டோம், அதுக்கு எதுவும் செலவு பண்ண மாட்டோம். ப்ளஸ் ஓப்பனில் மேயும். ஓப்பனில் மேயும் போது அது எங்களுக்கு லாபகரமாக இருக்குது. என்ன வந்தாலும் நமக்கு அது லாபம் தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் உருவாக்குறோம். அந்த மாதிரி மாடுகள் எல்லாமே, ஆடு இப்போ நம்ம அதிகம் வச்சுருந்தோம், ஒரு 65 ஆடு வச்சுருந்தோம். இப்போ ஆடெல்லாம் எடுத்துட்டோம், கொஞ்சம் குறைச்சிட்டோம். ஆடில் வந்து நமக்கு ப்ராப்ளம் நிறைய இருக்குதுன்னு எடுத்துட்டோம், அவ்வளோதான். அந்த மாதிரி கால்நடைகள் அந்த மாதிரி பண்ணுறோம். அப்புறம் குளம் வந்து 5 குளம் இருக்குது என்கிட்ட. 5 குளத்தில் 5 விதமான பூக்கள் இருக்குது. ஒன்றில் சிவப்பு தாமரை, ஒன்றில் வெள்ளை தாமரை, 2 குளத்தில் வந்து மல்டி கலர் தாமரைங்க. அதாவது தங்க கலரில், நீல கலரு, சந்தன கலர், அந்த மாதிரி வகைகள்லாம் நிறைய இருக்குது. அதுக்கெலாம் நிறைய பாரம்பரிய பேர்கள் இருக்குது. ரஜத் பழம், நீலத் பழம், சுவத் பழம், கல்காரா, அந்த மாதிரிலாம் நிறைய வகைகள் இருக்குது அதனுடைய பேர்கள். இந்த மாதிரி புது புது விஷயங்களில் பூக்களை நாங்கள் கொண்டாடுறோம்.
அடுத்தது வந்து இப்போது வாகைப்பூ கூட நாங்கள் அதை ஒரு வியாபாரமாக கொண்டு வரதுக்காக வாகைப்பூ ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து யாரும் செய்யாத விஷயன்றதுனால நம்ம அதை செய்கிறோம். நம்முடைய அடிப்படையாக வந்து யாரும் செய்யாத விஷயத்தை செய்யணுன்றது தான் ஒரு அடிப்படை குறிக்கோள். அதனால தான் நமக்கு வந்து பண்ணைக்கு வந்து தேடல் ஆர்கானிக் ஃபார்ம்னு பேர் வச்சோம். நிறைய விஷயங்களை நம்ம தேடி எடுத்து புது புது விஷயங்களை தேடி செஞ்சு அதில் நிறைய லாபம் வர மாதிரி இருக்கணும், உழைப்பு கம்மியாக இருக்கணும், அது வாண்டட் பொருளாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதில் உள்ள நிறைய புகுத்துறோம். அந்த மாதிரி நிறைய வகைகளில் அது உள்ளே கொண்டு வரோம். இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுதுன்னு சொன்னால் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் தான் அது சாத்தியமாகும். சாதாரணமாக ஒரு விவசாயம் பண்ணும்போது அதில் விவசாயத்தில் அதனால் இதெல்லாம் அவங்களுக்கு சாத்தியமாகாது. ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைமை வரும்போது ஒன்றுத்தில் லாபம் வரும், ஒன்றுத்தில் நஷ்டம் வரும், ஒன்றுத்தில் சமமாக வரும். இது எல்லாம் கூட்டி கேட்கும்போது நமக்கு ஒரு லாபகரமான ஒரு விவசாயத்தை கொடுக்கும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணை இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியப்படாது. ஏன்னா அதில் நம்ம கொஞ்சம் எடுக்கிறோம். கொஞ்சம் எடுக்கும்போது நம்ம ஒரு 10 ஐட்டம் எடுக்கணும், 15 ஐட்டம் எடுக்கும்போது நமக்கு லாபகரம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையில் தான் இது முக்கியத்துவம், இதுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணை வந்த பிற்பாடு நம்ம நல்ல ஒரு லாபகரமான விவசாயத்தை பண்ணிக்கிறோம். இதுலேயே சம்பாரித்து நம்ம எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிறோம். நம்ம குடும்ப விஷயம், பசங்களை படிக்க வைக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேவிங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே தான் நடக்குது எங்களுக்கு. அதனால் இது ஒரு அமைப்பு வந்து எல்லா விவசாயிகளும் இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையை கொண்டாடணும். அப்புறம் எல்லா விவசாயிகளும் நீர் மேலாண்மைக்காக குளங்களை நிறைய வெட்டணும், அவங்களுக்குள்ளே வெட்டணும். அந்த குளங்களை வந்து பல தரமாக யூஸ் பண்ணணும், ஒரே முறையாக இருக்கக்கூடாது. இப்போ குளம் வெட்டிட்டு மீன் வளர்க்குறேன்னா மீன் மட்டும் வளர்க்கக்கூடாது. நானும் மீன்லாம் வளர்த்தேன், ப்ளஸ் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன். அதனால தான் தாமரைக்கு வந்தேன். அந்த மாதிரி நீர் மேலாண்மை வந்து குளங்கள் அதிகமாக நம்ம நிலத்தில் அதிகமாக வச்சுருக்கணும். பட்டா நிலத்தில் குளங்கள் அதிகமாக வச்சுக்கணும். கவர்மெண்ட் கொடுக்கலாம் விஷயம் வேறு, நம்ம தண்ணி நம்ம பிடிச்சிக்கணும். இப்போ எங்கிட்ட இருக்கிற குளங்கள்லாம் வந்து ஒரு 30 மழை பெஞ்சால் தான் எண்ணெய் விட்டு தண்ணி வெளியே போகும். அந்த 30 மழை வரைக்கும் தண்ணி எங்கிட்டே தான் இருக்கும். அந்தளவுக்கு நம்ம அதை சேவ் பண்ணி அதுக்கு தகுந்த அமைப்பெல்லாம் வச்சுருக்கோம். தண்ணி போகிற அமைப்பு, வெளியே வர்றது வெளியே போகிறது, இந்த அமைப்பெல்லாம் அதில் வச்சுருக்கோம். இதுக்கு பேர் நீர் மேலாண்மைன்னு சொல்லுவாங்க விவசாயத்தில். இதை ஒவ்வொரு விவசாயம் கடைப்பிடிக்கணும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் டி மணிவண்ணன் அவர்களை 09361053327 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.